ஸ்டார்ட் ஆனதுலேருந்து காலையில சுடு தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை விட்டாச்சு. திரும்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைட் பை சைடு ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பழைய சாப்பாட்டில் மோர் ஊற்றி குடிச்சா கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வெங்காய சட்னி தான் பண்ணியிருந்தேன். மிட் மார்னிங் ஸ்நாக்கு வாட்டர்மெலன். லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் பொரி குழம்பு கோவக்காய் பொரியலும் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வதங்கினது இட்லி முருங்கைக்காய் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்க வேண்டியதாக இருக்குது. தேங்காய் பட்டை லவங்கம் சோம்பு நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து அதிலே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை போகிற வரையிலும் கொதித்த பின்னால் முருங்காவும் வெந்த பின்னால் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனா சூப்பரான முருங்காய் பொரி குழம்பு ரெடி. சைட் பை சைடு நான் கோவக்காய் பொரியலும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான கோவக்காய் அதில் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் கோவக்காய் இறக்கிட்டால் சூப்பரான பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த ஷார்ட்ஸ் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.